டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். சர்வதேச சுற்றுச்சூழல் இயக்கத்தினுடைய புகழ்பெற்ற முழக்கம் எது? வாட் இஸ் த ஃபேமஸ் ஸ்லோகன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்டல் மூவ்மெண்ட்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உலக அளவில் சிந்தித்து உள்ளூர் அளவில் செயல்படு, திங்க் குளோபலி அண்ட் ஆக்ட் லோக்கலி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இதை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏல இருந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது பிரெஞ்சு புரட்சியினது முழக்கமாக குறிப்பிடப்படுகிறது. சரிங்களா? ஆப்ஷன் பியில் இருக்கிற திங்க் குளோபலி அண்ட் ஆக்ட் லோக்கலி அப்படிங்கிறது தான் சர்வதேச சுற்றுச்சூழல் இயக்கத்தினுடைய புகழ்பெற்ற முழக்கமாக விளங்குகிறது. சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் உலகளாவியவை என்பதை உணர்ந்து அவற்றை சரி செய்ய நமது உள்ளூர் மட்டத்தில் செயல்பட வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. ஸோ இதே மாதிரியான சுற்றுச்சூழல் இயக்கங்கள் வேறு என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். சிப்கோ இயக்கம் 1973 இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இயக்கம். மரங்களை வெட்ட விடாமல் மரங்களை கட்டுப்பிடித்து பாதுகாத்த இயக்கம். இதனுடைய முன்னோடி சுந்தர்லால் பகுகுணா, சந்தி பிரசாத் பட். இதனுடைய நோக்கம் காடுகளை பாதுகாத்தல். அடுத்த இயக்கம் அபிகோ இயக்கம் 1983 இந்தியாவில் உருவானது, கர்நாடக மாநிலத்தில். சிப்கோ இயக்கத்தின் தாக்கத்தால் தொடங்கப்பட்டது. இதனுடைய முன்னோடி பாண்டுரங்க ஹெக்டே. மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளை பாதுகாத்தல் தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது கிரீன் பீஸ் இயக்கம் 1971 உருவாக்குறது. சர்வதேச சுற்றுச்சூழல் அமைப்பு இது. இதனது தலைமையகம் ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் எர்த் 1969 உருவாக்கப்பட்ட உலகளாவிய சுற்றுச்சூழல் அமைப்பு. இதனுடைய நோக்கம் இயற்கை வள பாதுகாப்பு, காலநிலை மாற்றம், மனித உரிமைகள் ஆகியவற்றில் செயல்படுகிறது. அடுத்தது எர்த் டே மூவ்மெண்ட் 1970 ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 22 அன்று கொண்டாடப்படுகிறது. இதனுடைய நோக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் தான் எர்த் டே மூவ்மெண்ட்டோட நோக்கம். அடுத்தது ஃப்ரைடேஸ் ஃபார் ஃபியூச்சர் 2018 உருவாக்குறாங்க. காலநிலை மாற்றத்திற்கு எதிராக மாணவர்கள் முன்னெடுத்த உலகளாவிய இயக்கம். இதனை தொடங்கியவர் கிரெட்டா துன்பர்க். தேங்க்யூ ஸோ மச்.